நேத்து மே 7 நடந்த மழையால் பாதிக்கப்பட்ட IPL 2026 போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் LSG அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு RCPITLS முறைப்படி ஜெயிச்சு ஒரு முக்கியமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ரொம்பவே முக்கியமான 50வது போட்டி லக்னோவுல இருக்கிற பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் எகானா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல தான் நடந்துச்சு. இந்த வெற்றி LSG அணிக்கு ஒரு முக்கியமான தருணம். கேப்டன் ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ அணி இந்த சீசன்ல அவங்க 3வது வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருந்தாங்கனாலும் அவங்களோட பிளே ஆஃப் கனவுகளுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு ஊக்கத்தை கொடுத்திருக்கு. ரஜத் படிதார் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு RCP அணி போட்டிக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் டேபிள்ல வலுவான 3வது இடத்துல இருந்துச்சு. இந்த தோல்விக்கு அப்புறமும் கூட போட்டி மிகுந்த IPL டேபிள்ல அவங்களோட நெட் ரன் ரேட்டை உறுதியா தக்க வச்சிருக்காங்க. கிரிக்கெட்ல வழக்கமா பயன்படுத்துற ஒரு கணித முறைதான் இந்த TLS மெத்தட். போட்டி கொஞ்ச நேரம் நின்னு போனதால டார்கெட் ஸ்கோரை சரி செய்ய இதை பயன்படுத்தினாங்க. கடைசியில போட்டியோட பரபரப்பான முடிவுக்கு இதுவே காரணமா இருந்துச்சு. எகானா ஸ்டேடியத்தோட பிட்ச் வழக்கமா ஸ்பின் பவுலர்களுக்கு தான் சாதகமா இருக்கும், பேட்ஸ்மேன்களுக்கு அது ஒரு சவாலாவே இருக்கும். இது இந்த முக்கியமான போட்டிக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிக்கலை. போட்டிக்கு முன்னாடி லக்னோல வானிலை கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. போட்டி நடக்கிற நேரத்துல வெப்பநிலை 22 டிகிரில இருந்து 30 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஏறி இறங்கும்னு சொன்னாங்க. கூடவே லேசா மழை வர வாய்ப்பு இருக்காம், அப்புறம் 59 விழுக்காடு அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும்னு சொன்னாங்க. இதனால 2வது இன்னிங்ஸ்ல பனி விழ வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு. அவங்க கணிச்சது மாதிரியே எகானா பிட்ச் ஸ்பின்னர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால சரளமா ஷாட் ஆடணும்னா ரொம்ப பொறுமை தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. முதல்ல பேட் பண்ண RCP அணி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 20 ஓவர்கள்ல 7 விக்கெட் இழப்புக்கு 172 ரன்கள் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணுனாங்க. கேப்டன் ரஜத் பட்டிதார் நிதானமா ஆடி 68 ரன்கள் அடிச்சு இன்னிங்ஸை நல்லா தாங்கி பிடிச்சாரு. விராட் கோலியும் வேகமா 35 ரன்கள் சேர்த்தாரு. ஆனா லக்னோ அணியின் மயங்க் யாதவ், மோஷின் கான் இவங்க 2 பேரோட சிறப்பான பந்து வீச்சால மிடில் ஆர்டர்ல அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்து பெங்களூருவோட ஸ்கோர் ஒரு அளவுக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. லக்னோ அணி சேஸ் பண்ணி வரும்போது ஒரு சின்னதா ஆனா வேகமான மழை வந்து ஆட்டத்தை கொஞ்ச நேரம் நிறுத்திடுச்சு. இதனால மேட்ஸ் அதிகாரிகள் டக்வொர்த், லூயிஸ் ஸ்டெர்ன் DLS முறையை பயன்படுத்தி அவங்களுக்கான இலக்கை மாற்றி அமைச்சாங்க. இந்த மழை வந்தப்ப லக்னோ அணி 10 ஓவர் முடிவுல 2 விக்கெட் இழப்புக்கு 85 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதனால அவங்களுக்கான டார்கெட் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. DLS விதிமுறைப்படி LSGக்கு 13 ஓவர்கள்ல 110 ரன்கள் அடிக்கணும்னு இலக்கு மாத்தி அமைக்கப்பட்டுச்சு. அழுத்தம் அதிகமா இருந்தபோதும் நிக்கோலஸ் பூரன் அடிச்ச அதிரடியான 30 ரன்களும் ஆயுஷ் பதோனியோட முக்கியமான 25 ரன்களும் லக்னோவை போட்டியில கடைசி வரைக்கும் நிறுத்திச்சு. போட்டி கடைசி ஓவர் வரைக்கும் பரபரப்பா போச்சு. அங்க பிரின்ஸ் யாதவ் LSGக்கு ஹீரோவா மாறி வின்னிங் ரன்ஸை அடிச்சு ஒரு சின்ன வித்தியாசத்துல வெற்றியை உறுதி செஞ்சாரு. இந்த வெற்றி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு. இதுவரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி இடத்துல இருந்த அவங்க இப்போ 10 மேட்ச்ல 6 புள்ளிகளோட கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் RCB இந்த மேட்ஸ தோத்தாலும் அவங்களோட நெட் ரன் ரேட்டை நல்லாவே காப்பாத்திட்டாங்க. இது IPL 2026 பிளே ஆஃப்ஸ் ரேஸ்ல ரொம்பவே முக்கியமானதா அமையும். IPL 2026 சீசன் வழக்கமான ஃபார்மட்ல தொடருது. இதுல 10 டீம்கள் வெவ்வேறு இடங்கள்ல நடக்கிற 74 மேட்ச்கள்ல மோதுறாங்க. இதுல முதல் 4 இடங்கள்ல வரும் அணிகள் பிளே ஆஃப்க்கு போவாங்க. அந்த பிளே ஆஃப்ல குவாலிஃபையர் 1, எலிமினேட்டர் குவாலிஃபையர் 2, அப்புறம் கிராண்ட் ஃபைனல் எல்லாம் நடக்கும்.